ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வில்வம் பற்றி பார்க்க போகிறோம். வில்வ பழம் அப்படிங்கிறது இதுதான் வில்வ பழம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு விளாம்பழம் மாதிரியே இருக்கும். இது விளாம்பழம். உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ரெண்டையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த 3 வில்வ பழம், இந்த 3 விளாம்பழம். இந்த வில்வம் ஈகிள் மார்மெலஸ் அப்படின்னு சொல்கிறது. இது இங்கிலீஷில் வுட் ஆப்பிள். இந்த விளாம்பழத்துக்கும் இங்கிலீஷில் வுட் ஆப்பிள் தான். இந்த 2 பழங்களுமே உங்களுக்கு அதிகமாக யானைகள் எங்கே வளருதோ, யானைகள் எங்கே இருக்கோ அந்த இடங்களில் இந்த பழங்கள் அதிகமாக விளையுது. முக்கியமாக இந்த 2 பழங்களுமே இந்தியாவில் அதிகமாக விளையுது. இது போக ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லையும் கொஞ்சம் இந்த பழங்கள் இருக்குது. இது ஒரு டிராபிக்கல் ஃப்ரூட்டு. இது எலும்புச்சம்பழ ஃபேமிலியை சேர்ந்தது, ரூட்டேசி ஃபேமிலி. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா, இது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த பழங்கள். இதனுடைய இலைகளை வச்சு தான் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஒரு வில்வ இலையை சிவபெருமானுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுறது 1000 ஸ்வர்ண புஷ்பங்களை போட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு சமம். அந்த அளவுக்கு இந்து மதத்தில் இந்த வில்வத்துக்கு ஒரு தனியான இடம் இருக்குது. இது எவ்வளோ தூரம் தனியான இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது இந்த வில்வம் 3 இலைகளாக இருக்குது. அது சிவபெருமான் வச்சுருக்கக்கூடிய திரிசூலத்தை குறிக்கிறதா கருதுகிறாங்க. அது போக இது இந்த இலைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பாக்கெட்டில் ஒரு வில்வ இலையை வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வில்வம் ரொம்ப சிறந்ததாகவும் சிவபெருமானுடைய ஆசையை நமக்கு தரக்கூடியதாகவும் இருக்குது. இது சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கும் ரொம்ப நல்லது. இது முக்கியமாக இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழம். இது இந்த விளாம்பழம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த விளாம்பழம் பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த விளாம்பழம் இந்த வில்வப்பழம் எடுத்திங்கன்னா, இது உங்களுக்கு கோயில்களில் அதிகமாக இருக்கும். முக்கியமாக சிவன் கோயில்களில் இருக்கும். இது கீழே கிடக்கும். இல்லைன்னா நீங்கள் மரங்களில் பறிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடக்கும். இது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் அதிகமாக இது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி இதனுடைய மெடிசினல் வேல்யூக்காக அங்கே போகுது. இது சுகர், அதாவது டயபெட்டிஸ்க்கு ஒரு அருமையான மருந்து. இந்த டயபெட்டிஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், இது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு மேலே இது நார்த் இந்தியாவில் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் இது அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இது நார்த்திலிருந்து முரப்பா மாதிரி பண்ணி, நம்ம எப்படி தேன் நெல்லிக்காய் வருது அந்த மாதிரி இது அங்கேருந்து பண்ணி இங்கே கடைகளில் விற்கிது. இது நீங்கள் சொல்லி வச்சு வாங்கினீங்கன்னா இந்த பழங்கள் வாங்கலாம். இல்லைன்னா இந்த பழங்கள் காஞ்ச பழங்களாகவும் சில இடங்களில் கிடைக்கிது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது அந்த மாதிரி காஞ்சி பதப்படுத்தப்பட்ட பழங்கள். இது அந்த பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே காய வச்சு இது இருக்குது. இந்த மாதிரி பழங்களை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னால், இந்த பழங்களை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஓடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நம்ம உடைச்சி ஓப்பன் பண்ணணும். உடைச்சி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், உள்ளே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்மெல் உள்ள ஒரு இது கிடைக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உடைக்கிறதுக்கு ஒரு கல்லை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபாரினர்ஸு, ஆஸ்திரேலியன் கண்ட்ரீஸ்லாம் இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், நல்ல ஒரு தேன் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஷியாக இருக்குது.
டேஸ்ட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழ தோல் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஜூஸ் மாதிரி வந்து, ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, இது இப்போ நம்ம விளாம்பழம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இதை வந்து எடுக்கலாம். இது வந்து நல்ல வாசனையோடு இருக்கும். இதை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு பாதி பழமே போதும்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும். நல்லா மேஷ் பண்ணிட்டோன்னா, அதாவது நல்லா மசிச்சு விட்டுறணும். நீங்கள் வேணால் ஸ்பூன்லேயும் மசிக்கலாம், இல்லைன்னா வந்து கையில் கூட வந்து மசிக்கலாம். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா இதில் சின்ன சின்ன கொட்டைகளும் இருக்கும், அந்த கொட்டையும் சேர்ந்து வந்து அடிபட்டுரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பியும் கொஞ்சம் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னாக்கா இந்த இதெல்லாம் போயிடும், இந்த இதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கைகள், இந்த விதையெல்லாம் போயிடும். அதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து வருது. இதை வந்து நம்ம வந்து சப்போஸ் வந்து இப்படி ஸ்பூன் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கையில் போட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கருப்பு கலர் விதைகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி விதை சம்டைம்ஸ் அந்த விதை வந்து கோல்டன் கலராகவும் இருக்குது, நல்லா பழமாயிடுச்சுனாக்கா நம்ம வந்து பிளாக் கலராக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டு இதை வந்து வடிகட்டினீங்கனாலே இது வந்து ஒரு நல்ல ஜூஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு, நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்மெல்லாக இருக்குது. இதில் வந்து இந்த விதையெல்லாம் வந்து இதில் நின்றுச்சு. நல்ல அருமையான ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதை வந்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வேணும்னா அப்படியேவும் குடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லமோ சர்க்கரையோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கோ போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ வந்து நான் தான் இதை குடிக்க போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து டயபெட்டிஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து இப்போ குடிக்க போகிறேன். அதனால் நான் வந்து இதுக்கு இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் டயபெட்டிஸ்காரவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் வந்து போடக்கூடாது, சும்மா அப்படியே வச்சு குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக வந்து இது இருக்கும். இந்த ஜூஸ் வந்து இப்போ வந்து இந்த நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணதுனால இது கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆர்டினரி ஜூஸ் வந்து இப்போ இந்த சின்ன கிளாஸில் ஊற்றுறேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல ஒரு கோல்டன் கலரில் வருது. இந்த மாதிரி வந்து நம்ம ஜூஸ் வந்து பண்ணி இதை வந்து அன்றாடம் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். சப்போஸ் நம்ம அன்றாடம் எனக்கு வேண்டாம், நான் மொத்தமாக பண்ணி ஸ்குவாஷ் மாதிரி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை வச்சு வந்து எப்படி ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே என்னுடைய ஒய்ஃபுடைய சேனல் அன்னம்ஸ் ரெசிபீஸில் எப்படி ஸ்குவாஷு ஜூஸ்லாம் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் பண்ணுறதுங்கிறது இருக்கும். அதில் எல்லா பழமும் இருக்கும். அதில் வந்து அந்த பழத்துக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த பழத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்குவாஷ் மாதிரி பண்ணி கூட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அதனுடைய லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லது. இதனுடைய பேசிக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னாக்கா இது வந்து டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஸ்டிபேஷனை வந்து குறைக்கும், உங்களுக்கு உடம்பை வந்து சுத்தப்படுத்தும். அதாவது கல்லீரல், கணையம் மற்றும் கிட்னியை வந்து க்ளீன் பண்ணும். இதனால் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சு பொருட்கள் வந்து வெளியாகும்.
புண்கள், ஆறாத புண்கள், இந்த மாதிரி அடிப்பட்ட வீக்கம், காயம் இந்த மாதிரி இருந்தால் அதுவும் கூட இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால வந்து ஆறும். இந்த பழத்தை வந்து பழமாக வேணாலும் சாப்பிட்லாம், ஜூஸாக வேணாலும் சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி. இப்போ சப்போஸ் சுகருக்காக சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ரெகுலராக சாப்பிடணும். 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதை வந்து நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாத டயபெட்டிஸு, ரொம்ப ஓவராக எக்ஸஸாக இருக்கக்கூடிய டயபெட்டிஸ், சுகர் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி வெறுமனை வந்து ஜூஸை வந்து சாப்பிட்லாம். சுகர் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி சுகரோ இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரையோ மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்லாம். இப்போ டயபெட்டிஸ்க்காக சாப்பிட்றவங்க வந்து இதை தொடர்ச்சியாக வந்து 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வந்து சுகர் இல்லாமல் டயபெட்டிஸ்க்கு சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு தடவை உங்களுடைய பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 30 டேஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து உலக அளவில் வந்து டயபெட்டிஸ்க்கு ஒரு பெரிய மருந்தாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம இந்தியாவுக்கே சொந்தமான ஒரு மரம், அதனுடைய காய்கள். இதை நம்ம சரியாக வந்து பயன்படுத்துறதில்ல. அதுவும் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இது பூரா குப்பையில் தான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்து கிடச்சிதுன்னா இதை நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை மேலும் பெற விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.